ப்ராடக்ட் வர வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் சப்ளை செயின். ஓகே. அப்புறம் வேர்ஹவுஸ் ஆபரேஷன். எங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்க? சப்போஸ் ஆல்ரெடி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தா அந்த வேர்ஹவுஸ்ல திரும்ப இருக்கக்கூடிய ஆர்டர் ப்ராடக்ட் நம்ம கிட்ட சப்ளை பண்றாங்க. இல்ல சில சமயம் வாங்கியும் கொடுக்குறாங்க. ஸோ வேர்ஹவுஸ் ஆபரேஷனை இவங்க தான் பண்றாங்க. when product is bought, it is delivered from the warehouse of e-commerce vendor. This place is where online retailers pick product from the shelf, pack them as per customer specification, pre-decided standards, and prepare those products to be delivered. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுக்கிட்ட ஒரு 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 ஹார்ட்வேர் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோ. வீட்டுல வந்து ஒரு பிளம்பிங் வேலை நடக்குது. ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போறீங்க, நிறைய பைப் ஆர்டர் பண்ணி, சின்ன பைப் எதாவது கட்டினா உடனே அங்கேயே வச்சிருப்பான், கட் பண்ணி கொடுத்துருவான். கொஞ்சம் நிறைய பொருள் ஆர்டர் பண்ண என்ன பண்ணுவான், சார் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு பண்ணி சார் குடவுன்ல இருந்து நான் உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன்னு சொல்லுவான். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் இங்கே வச்சுக்க முடியாது, அந்த ஷாப்ல வைக்க முடியாது, கொஞ்சம் தான் வைக்க முடியும். குடவுன்ல இருந்து சப்ளை பண்ணுவான். ஸோ குடவுன்ல தான் ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்து முடிச்சதுமே வேர் ஹவுஸ்ல பார்த்துட்டு, வேர் ஹவுஸ்ல இருக்குதுன்னா அதை எப்படி பேக் பண்ணணும், எப்படி கொண்டு வந்து தரணும் அப்படிங்கறத பண்றாங்க. ஸோ வேர் ஹவுஸ் ஆபரேஷனும் இவங்க தான் பண்றாங்க. ஷிப்பிங் அண்ட் ரிட்டர்ன். ஷிப்பிங் வந்து டெலிவர்ட், நத்திங் பட் ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டெலிவர் பண்றாங்க. இல்ல அட்ரஸ் ராங்கா இருக்கு, இல்ல கஸ்டமர் வந்து இல்ல நான் தப்பா ஆர்டர் பண்ணிட்டேன் ரிட்டர்ன் பண்றது எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஷிப்பிங் இஸ் சப்ளிமெண்டரி அண்ட் காம்ப்ளிமெண்டரி டு ஹோல் வேர்ஹவுஸ் ஆபரேஷன். Past returns have become unique selling propositions for many e-commerce vendors. So these vendors need very effective, efficient return processing. E-commerce catalog and product display. இப்போ வந்து உனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட போட்டோஸ், அந்த ப்ராடக்டோட போட்டோஸ் பாக்குற, அதோடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பாக்குற, அதோடைய டெக்னாலஜி எல்லாம் பாக்குற இல்லையா, யார் அந்த டிஸ்பிளே பண்ற வெப்சைட்ல, இந்த வெண்டார்ஸ் தான். இப்போ நீ அமேசான்ல போயிட்டு வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து மோட்டோ M31 ஆமா சாம்சங் M31 வாங்கினேன். எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பாக்குறேன், சைடு ஆங்கிள் எப்படி இருக்கும், என்ன தின் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ஹைட் இருக்கும், க்ளோஸா பார்த்தா என்ன வியூ இருக்கும், அது ஃபேப்லெட்டா போடுறான். யார் பண்றா? இவங்க தான் பண்றாங்க. ப்ராப்பர் டிஸ்பிளே ஆஃப் ஆல் ப்ராடக்ட் பீயிங் சோல்டு பை வெண்டார் இன்க்ளூடிங் ப்ராடக்ட் டீடைல்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மேக்ஸ் ஃபார் அ பெட்டர் சேல்ஸ் கன்வர்ஷன் ரேஷியோ. These help customers gauge the products and services being sold. அப்புறம் இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் லாயல்டி ப்ரோக்ராம். லாயல்ட்டிங்கிறது என்ன, ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிறத லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. யா, ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம் எஸ்டாப்ளிஷ் அ லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் கஸ்டமர். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேன் பி கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் பீங் ரன் பை ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. ஏர்லைன் என்ன சொல்றான், நீ ரெகுலர் கஸ்டமரா இருந்தா சில சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி டிஸ்கவுண்ட், இல்லை எக்கனாமிக்ஸ் கிளாஸ் கேட்குற, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு, பட் என்ன பண்றான் அவனே வந்து பிசினஸ் கிளாஸ் தரான். பரவாயில்ல, நீங்க ரெகுலர் கஸ்டமர், ஒரு பிசினஸ் கிளாஸ் சீட் வேஸ்ட் ஆகும் போது அதில் போங்கன்றான். இல்ல நீங்க அங்க இறங்கிட்டு அடுத்த கனெக்டிங் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்டேவோ ஃபுட்டோ ஒரு ஒரு காம்ப்ளிமெண்டா தரான். ஏன் அப்படின்னா ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம்காக. ஓகே, இதெல்லாம் யார் பண்றா, இந்த வெப்சைட்ஸ் தான் பண்றாங்க. ஷோரூம் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸ். ஷோரூம்ல போய் நம்ம ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, few e-commerce vendors over a period have realized that their product can be sold fast if the customers are able to feel, touch, see the product. These vendors have opened outlets customers experience of their product. இப்போ ஆன்லைன்ல பாக்குற சில விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசா செக் பண்ண வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் 1000 ரூபாய் ஒருத்தர் வாங்கினா சப்போஸ் கொஞ்சம் அது ஹை ஒர்த்தா இருந்தா நேர்ல ஒரு தடவை பார்த்தா போதும், நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு நேர்ல பார்த்த மாதிரி அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அவுட்லெட் ஒரு 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 இடத்துங்கள்ல சின்னதா ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு அங்க ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றாங்க. நம்ம என்ன போய் பார்த்துக்கலாம். ஸோ அதையும் வந்து இவங்க தான் பண்றாங்க, ஷோரூம் அண்ட் ஆஃப்லைன் பர்ச்சேஸ். டிஃப்ரெண்ட் ஆர்டரிங் மெத்தட்ஸ். எந்த மாதிரி ஆர்டரிங் மெத்தடு, பே அட் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி, ஓகே, அப்புறம் வித்தின் 7 days ரீஃபண்ட் பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம், இந்த மாதிரி எல்லாமே. These are the way the customer place his order. Say cash on delivery is today most preferred method. அப்ப இவங்க தான் கேரண்டிஸ் தராங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. வந்து இப்போ நான் இது வாங்கிக்கிட்ட 2 தடவை மாத்திட்டேன். 1 year இப்போ லாஸ்ட் மே வாங்கினேன்னு நினைக்கிறேன். 1 year ஆக போகுது இந்த மே வந்தா. கிட்டத்தட்ட 2 times டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் காது கேட்காம போன மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிளிப்கார்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவன் அதை ஃபார்வர்ட் பண்ணான் சர்வீஸ் சென்டருக்கு. இந்த சர்வீஸ் சென்டர் போய் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்த வேற ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கேரண்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸ் வெண்டார் தான் கொடுக்குறாங்க. The product or service guarantee associated with the product service being sold, money back guarantee help generate the security in customers' mind that in case of any problem, their money shall be safe returned back.
அது மாதிரி பிரைவசி பாலிசினா என்ன, இதை வெளியில வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, வெளில சொல்லக்கூடாதுங்கிறத ஒரு பிரைவசி பாலிசி. அது எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. ரெப்ரசன்ஸ் பாலிசி அடாப்டட் பை இ-காமர்ஸ் வெண்டார் வைஸ் கஸ்டமர் டேட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்மளை பத்தி இப்போ நீ வந்து ஒரு பிளிப்கார்ட்ல போய் ஒரு பொருள் வாங்குறேன்னா சும்மா வெறும் உன் பேரை மட்டும் இல்லை, பேரு, அட்ரஸ், நம்ம மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பிளஸ் நம்மளோட பேங்க் உடைய கார்டு நம்பர் எல்லாமே அவன் நம்மகிட்ட அதை ரிசீவ் பண்றான். நம்மளும் அதை நம்பி கொடுக்குறோம். பட் என்ஷூர் தட் இஸ் நாட் மிஸ்யூசிங். ஸோ வி ஹேவ் அவர் பிரைவசி தான் பண்றோம். அதே மாதிரி செக்யூர்ட் ஆக்டிவிட்டிஸ் which represents the security policy adopted by e-commerce vendor. Vendor website need to state that online data used to track is safe and vendor is using the appropriate security including security systems, security circuit layer. இப்போ நீ வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்க, உனக்கு அது எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத மற்றவங்க அதே வெப்சைட்ல அதே பொருள் ஆர்டர் பண்ணி இன்னொருத்தர் உன் பொருள்லாம் பார்க்கலாம் முடியாது. ஸோ என்ஷூர் தட் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டன் பை இ-காமர்ஸ் வெண்டார். இப்போ உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க, எப்பயாவது நீங்க போய் ஒரு ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கீங்கன்னா இதெல்லாம் பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயங்கள். நீ ஆர்டர் எடுத்துக்கிறான், பட் அவன் என்ன பண்றான், ஒன்னும் குடவுன்ல இருந்தா அங்கேயே ஒரு டெலிவரி பண்றான், இல்லைன்னா வாங்கி டெலிவரி பண்றான். ஸோ சப்ளை செயின் அவன் கேர் எடுத்துக்கிறான், குடவுன் கேர் எடுத்துக்கிறான். அப்புறம் உனக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா ரீஃபண்ட் எடுத்துக்கும் ரெடியா இருக்கிறான். ஓகே, அப்புறம் நீங்க எப்படி ப்ராடக்ட்டை வாங்கினேன் அவன் தான் டிஸ்பிளே பண்றான் ப்ராடக்ட் அதோடைய எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டாவை அவன் செக்யூர்டா பார்த்து எல்லாமே நீ யூ கம் அக்ராஸ் எவ்ரிதிங். ஓகேவா? சரி, இப்ப டெக்னாலஜிக்கலி எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது? டெக்னாலஜி இல்லாம இன்னைக்கு இ காமர்ஸே கிடையாது. டெக்னாலஜிங்கிறது என்ன? மொபைல் டெக்னாலஜியா, லேப்டாப் டெக்னாலஜியா, 4G டெக்னாலஜியா, 3G டெக்னாலஜியா, எந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்குதுங்கிறதா டெக்னாலஜி. ஸோ ஒரு சர்வர் தேவைப்படுது, டேட்டா பேஸ் தேவைப்படுது, சிஸ்டம் எல்லாம் தேவைப்படுது. டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், the computer, server, database, mobile app, digital library, data interchange, enabling the e-commerce transaction. இவ்வளோ பேரும் இருந்தாதான். இப்போ வந்து என்ன சொல்றது, வந்து ஒரு ஒரு பைக்குன்னு சொல்றோம், பைக்குக்கு வந்து பெட்ரோல் மட்டும் போட்டா போதுமா? பெட்ரோல் மட்டும் எப்படி போட்டா போதும்? ஸ்பார்க் பிளக் அன்னைக்கு ஒழுங்கா தண்ணியில கொஞ்ச நேரம் வண்டியில் நனைஞ்சது, இல்லை நான் போற இடத்துல வந்து தண்ணி பட்டன் வண்டி மேல அடிச்சதுனால ஸ்பார்க் பைக்ல வந்து தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பெட்ரோல் இருக்குது, இன்ஜின் இருக்குது, பேட்டரி இருக்குது, ஹெட்லைட் இருக்குதுன்னா ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் ஆனாதான் ஸ்டார்ட் ஆகும். அது சின்ன பிரச்சனையோட ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஸ்பார்க் பிளக் சூப்பரா இருக்கு, பெட்ரோல் போட்ட வண்டி சூப்பர் வண்டி, பேக் வீல்ல சுத்தமா காத்து இல்லை, வண்டி நவருமா? ஸ்டார்ட் ஒன் ஆகும், நவராது. எப்படி எல்லாமே முக்கியமோ அதே மாதிரி இ காமர்ஸ்க்கு வந்து டெக்னாலஜிக்கலா பார்த்தீங்கன்னா சர்வர் முக்கியம், கம்ப்யூட்டர் முக்கியம், டேட்டாபேஸ் முக்கியம், மொபைல் ஆப் முக்கியம், டேட்டா இன்டெக்ஷன் எல்லாமே முக்கியமா இருக்கும். இந்த எல்லா டெக்னாலஜி சப்போர்ட் இருந்தாதான் உன்னால வந்து ஒழுங்கா இ காமர்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? இல்ல கம்ப்யூட்டர், சர்வர், டேட்டாபேஸ் அப்படிங்கிறத, டேட்டாபேஸ் தான் என்ன, எல்லா கண்டென்ட்டும் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல பத்திரமா ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் டேட்டாபேஸ். இப்ப நீ போய் கேட்கற அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு வெப்சைட் குள்ள போற, எலக்ட்ரானிக்ஸ் பார்க்க போறேன்னா எலக்ட்ரானிக்ஸ் கிளிக் பண்ற, எலக்ட்ரானிக்ஸ்ல டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் வருது. அதுல மொபைலை கிளிக் பண்ற, ஸோ மொபைல் டிஃப்ரெண்ட் பிராண்ட் வருது. ஒரு பிராண்டை கிளிக் பண்ற, அதுல ஒரு பர்டிகுலர் மாடல் கிளிக் பண்ற, வாட் இஸ் த கரண்ட் பிரைஸ் அப்படின்னா இது வெறும் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் தான், இங்க எதுவுமே இருக்காது. இங்க வெறும் உங்க கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணும், நேரா பின்னாடி டேட்டாபேஸ்ல போயிட்டு இந்த மாடல் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதா, இருந்தா வாட் இஸ் லேட்டஸ்ட் பிரைஸ் அங்கேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். 16,500, ஆஃபர் பிரைஸ் 14,500, டெலிவர் வித்தின் 2 working days, ஆர்டர் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் வருது இல்லையா? எங்கேருந்து வருது? டேட்டா பேஸ்ல இருந்து போய் இது இருக்குதா இல்லையா அவைலபிள் எல்லாம் தெரிஞ்சுக்குள்ள வச்சுக்கோ. டேட்டா பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பேக் அண்ட் சர்வர். சர்வருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர், டேட்டா பேஸுக்கு உள்ள கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ சர்வர் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது எங்க போகுது, நேரா சர்வர்ல போய் டேட்டா பேஸை செக் பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் flipkart.com ஒரு சர்வர், amazon.com ஒரு சர்வர், ICA.org ஒரு சர்வர், facebook.com அது ஒரு சர்வர். அந்த சர்வருக்குள்ள டேட்டாபேஸ் நமக்கு இருக்கு. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப்போ இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்க்டாப்போ என்னவோ வேணா இருக்கலாம் இல்லையா? இங்க பாரு, these are the backbone for the success of the venture business. Big e-commerce organization invest huge amount of money, time in creating these system. இப்போ சர்வர் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதுக்காக தான் அவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி சர்வரை ரெடி பண்ணி பக்கா வச்சிருக்காங்க.
They store the data program used to run the whole operation of the organization. As cloud computing is increasingly being used, many small and mid-sized e-commerce have started using shared infrastructure. So computers, server and database very important. மொபைல் ஆப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல வந்து நம்ம வந்து நேர்ல போய் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், டெபாசிட்டோ வித்ட்ரோ எல்லாமே. அப்புறம் அதை வந்து நம்ம சிஸ்டம்ல பண்ணோம். அதுக்கு பேர் நெட் பேங்கிங். சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டு நீ வந்து நெட் பேங்கிங், இன்டர்நெட்ல பேங்கிங் பண்ண ஆரம்பிச்ச. ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் ஒரு ஃபீஸ் பேமெண்ட், அப்புறம் வந்து பேலன்ஸ் செக் பண்றது, செக் புக் ரிக்வஸ்ட், டெபாசிட் மட்டும் தான் பண்ண முடியாது ஆன்லைன்ல. நீ வந்து ஒரு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வேணா பண்ணிக்கலாம். டெபாசிட்க்கு மோஸ்ட்லி நீ ஏடிஎம்க்கோ இல்ல பேங்க்கோ போற மாதிரி இருக்கும். இப்போ லேப்டாப்பே இல்லாம நம்ம இந்த மொபைல் போன்லயே பண்ணும்போது என்ன ஆயிடுது, மொபைல் ஆப்பாவும் வந்துடுது. மொபைல்லயே அந்த ஆப் வந்துடுது. பட் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற ஆப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மொபைல் ஆப்ல எல்லா ஆப்ஷன்ஸும் வராது. சில விஷயங்கள் சிம்பிளிஃபைடா பண்ணலாம். நான் இங்கேருந்து டிராவல் பண்றேன், இங்கேருந்து வேலூருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறேன். போகும்பொழுது சில விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியிருக்கு. லேப்டாப் இருக்கு, பட் அதை ஆன் பண்ணி பார்க்கலாம் டைம் இல்லை எனக்கு. ஸோ மொபைல் ஆப்ல நான் பார்த்துக்கலாம். ஸோ மொபைல் ஆப் ஒன் ஆஃப் த காம்பனன்ட். Just as with the personal computer, mobile devices such as tablet computer, smartphones also have operating the system and application software. In fact, these mobile devices are in many ways just a smaller version of personal computer. Personal computer மாதிரி இருக்கக்கூடிய ஒரு smaller version. இதை யூஸ் பண்ணி I can do anything. A mobile app is a software application program run specifically on the mobile devices. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, படிக்க. டிஜிட்டல் லைப்ரரி. இப்போ லைப்ரரினா என்ன? இப்போ நீ லைப்ரரிக்கு போனா என்ன இருக்கும்? நிறைய புக்ஸுங்க இருக்கும், எக்கச்சக்கமா புக்ஸுங்க இருக்கும். சமையல் கலையில ஆரம்பிச்சு ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் புக் இருக்கும். ஜென்ரல் லைப்ரரிக்கு போனா, இப்போ ஐசிஐ லைப்ரரி போனா சமையல் கலை புக் இருக்காது, ஃபுல்லா சிஏ சம்பந்தப்பட்ட புக் இருக்கும், இல்ல காமன் புக்ஸ் இருக்கும். காமனா அக்கௌண்டிங் யாரா எழுதுறது, இல்ல சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பார்லிமெண்ட்ல வந்து இதை பத்தி என்ன பேசுறாங்க, பினான்சியல் ஆக்ட் பத்தி என்ன பேசுறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட், அந்த மாதிரி இருக்கும். ஆனா காமன் லைப்ரரிக்கு இப்போ வந்து உனக்கு வந்து இப்போ நீ பிரிட்டிஷ் லைப்ரரிலாம் நீ போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். சயின்ஸ், காமர்ஸ், எஜுகேஷன் பத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி, எக்கனாமிக்கை பத்தி எல்லாமே இருக்கும். அது மாதிரி டிஜிட்டல் லைப்ரரிங்கிறது டிஜிட்டைஸ்டு டேட்டா ஒரு இடத்துல மொத்தமா இருந்தா அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. பிக்சர்ஸ், டெக்ஸ்ட், பிக்சர், இமேஜ் எல்லாம், வீடியோஸ், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இங்க இருக்கான்னு சர்ச் பண்றதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் ஆகுது. A digital library is a special library with the focused collection of digital objects. என்னெல்லாம் அது? That include text, visual material, audio material, video material, stores as electronic media formats, along with means of organizing, storing and retrieving the files and media contained in the library collection. Digital libraries can vary immensely in size and scope and can be maintained by an individual or an organization or affiliated with the established physical library building or institutions. ஸோ லைப்ரரி, புக் லைப்ரரி எப்படி, நம்ம டிஜிட்டல் லைப்ரரிங்கிறது நமக்கு தேவையான எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்குது. டேட்டா இன்டர்சேஞ்ச்னா என்ன? என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறத நான் வாங்கிக்கிறது, இப்போ தான் இன்டர்சேஞ்சுன்னு சொல்றோம். எப்படி இன்டர்சேஞ்ச் இல்லாம இருக்கும்? நான் பிளிப்கார்ட்ல போய் ஆர்டர் பண்றேன், என்னுடைய டேட்டாவை நான் பிளிப்கார்ட்க்கு கொடுக்குறேன். பிளிப்கார்ட் என்ன பண்றான்? இந்த டேட்டாக்கு தேவையான விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கான்னு அவனுடைய கோடவுன்ல பாக்குறான், இல்லைன்னா அவனுடைய சப்ளையருக்கு இந்த விஷயத்த அனுப்புறான். சப்ளையர் அங்கேருந்து இருக்குது இல்ல கொடுத்துறேன், பிரைஸ் எல்லாமே பண்றான். ஸோ இந்த டேட்டா இன்டர்சேஞ்ச் இல்லாம இந்த மாதிரி ஒரு இ காமர்ஸ் விஷயம் நடக்கவே நடக்காது. டேட்டா இன்டர்சேஞ்ச் இஸ் an electronic communication of data for ensuring the correctness of data interchange between the multiple players. இப்போ இதுல மல்டிபிள் பிளேயர்ஸ் யாரு? நானு, பிளிப்கார்ட், சப்ளையர், பேங்க், டெலிவரி டீம். பிளிப்கார்ட் டைரக்டா டெலிவரி டீம் வச்சிருக்க மாட்டான், ஒரு கம்பெனியோட டைப் போட்டிருப்பான். ஒரு கம்பெனி இல்ல, நிறைய கம்பெனியோட. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில ஏரியா பண்ண மாட்டாங்க, அதுக்கு வேற ஒருத்தவங்களை பார்ப்பான் அவன். ஆனா பிளிப்கார்ட்ல எந்த ஏரியால வேணா, எந்த மூலையில இருந்து வேணாலும், குப்பத்துல இருந்து கோபுரம் வரைக்கும் யார் வேணா ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து இதுல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டேட்டா ஷேர் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் த மோஸ்ட் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். Data interchange is the electronic communication of data for ensuring the correctness of data interchange between multiple players in e-commerce. Business specific protocols are being used. There are defined standards to ensure seamless, தடை இல்லாம எக்ஸாக்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, டெக்னாலஜிக்கலா நமக்கு என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது இ காமர்ஸ் நடத்துறதுக்குன்றது. டெக்னாலஜி. ஃபோர்த் பாயிண்ட் வந்து
இன்டர்நெட்டோ நெட்வொர்க்கோ இல்லாம இதை நம்ம பண்ணவே முடியாது. இன்டர்நெட் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளோட இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். நெட்வொர்க்கிங்கிறது டிஸ்டன்டா இருக்கக்கூடிய பீப்புள் கான்டாக்ட் பண்ணிக்கிறது தான் நெட்வொர்க்னு சொல்றோம். திஸ் இஸ் த கீ சக்சஸ் ஆஃப் இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன். இப்போ நெட்வொர்க் ஃபெயிலியர்னு வச்சுக்கோ, இப்போ உங்களுக்கு சிக்னலே இல்லை, டியூ டு நெட்வொர்க் ஃபெயிலியர் அப்படின்னு வரும். சிக்னல்னா உன்னால அதை கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஸோ இவங்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் எனேபிளர் ஆஃப் இ காமர்ஸ். Internet connectivity is important for any e-commerce transaction to go through. Net connectivity in present days can be through traditional as well as new technology. இல்லையா? அதான் ISDN லைன், லீஸ் லைன் என்னமோ வந்துருச்சு. The faster net connectivity leads to better e-commerce. Many mobile companies in India have launched 4G services. இப்போ 5G வந்துருச்சு. ஓகேவா? வெப் போர்ட்டல். வெப் போர்ட்டல் அப்படிங்கிறது என்னன்னா வெப்சைட் தான் வெப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து Flipkart.com அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். அங்க நீ போய் உள்ள போனா மட்டும்தான் உனக்கு வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அது இதுன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வாட் www டாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். HTTP www டாட் அப்படின்றது வெப் போர்ட்டல். IC.org, அப்புறம் Samsung.com, SonyIndia.com, ஓகே, ALM.com, ஃபிளிப்கார்ட், அமேசானு, ஓகே, ஃபேஸ்புக்கு, Google.com ஆர் ஜிமெயில், அந்த மாதிரி எல்லாம். Web portal is the application through which user interacts with e-commerce vendor. The front end through which the user interacts for an e-commerce transaction. நம்ம front end வழியா இந்த வெப் போர்ட்டலை ஆக்சஸ் பண்றோம். These web portals can be accessed through desktop வழியா பண்ணலாம், லேப்டாப் வழியா பண்ணலாம், PDF பர்சனல், டிஜிட்டல் அசிஸ்டன்ட், ஹேண்டல் டிவைஸ் வழியா என்ன வேணா பண்ணலாம். பேமெண்ட் கேட்வே. கேட்வே என்ன? இதெல்லாம் பண்ணிட்டோம். யார் வழியா நம்ம பேமெண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஐசிஐசிஐ கார்டு வச்சிருக்கேன். Amazon.com வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஐசிஐசிஐ டு சிட்டி பேங்க்கு எப்படி அவன் டிரான்சாக்ஷன் பண்ணுவான்? இந்த எல்லா பேங்க்குக்கும் ஒரு பிளேயர் இருக்கான். அவன் ஒருத்தன் விசா, இன்னொருத்தன் மாஸ்டர். அவங்க வழியா தான் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்றோம். விசா கார்டு அவன் ரூட் வச்சிருக்கான். நீ என்கிட்ட சொல்லு, நான் போய் சிட்டி பேங்க்ல சொல்லி உனக்கு இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கு ஒரு ஏஜென்ட், இவனுக்கு ஒரு ஏஜென்ட். இந்த எல்லா ஏஜென்ட்டும் யாரை கான்டாக்ட் பண்றாங்கன்னா விசா. இப்பதான் நம்ம இந்தியாவில வந்து பிம், பாரத் இன்ஸ்டன்ட் மணி, அது மாதிரி நிறைய பேடிஎம் வந்து ஒரு இந்தியன் அப்ளிகேஷன்ஸே வந்துருச்சு. ஒரு காலத்துல விசாவும் மாஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க பேமெண்ட் கேட்வேயா. ஓகேவா? The payment mode through which customer shall make the payment. Payment gateway represents the way e-commerce, m-commerce vendors collects their money. The payment gateway is another critical component of e-commerce sector. These are the last and most critical part of e-commerce transaction. So any doubt about components of e-commerce? E-commerce business model பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபீச்சர் காம்பனன்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு 3 to 5 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இங்கே வெளில போவோம்னா பி கனெக்டட். பேசிட்டே இருக்கிறதுனால ஒரு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகேவா?
ஓகே. அடுத்து என்னன்னா ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் என்ன? இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஆர்கிடெக்சர் தான் டிசைன் பண்ணுவார். இப்ப நீங்க வந்து லேண்ட் மட்டும் சொல்லுவீங்க, எங்கிட்ட வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு, 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு, எப்படி வீடு கட்ட போறீங்கன்னா டெவலப்மெண்ட் கல்லு மண்ணு சிமெண்ட் எடுத்து வச்சு வீடு கட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிராயிங் வரைஞ்சு காட்டுவாங்க. எப்படி வேணும் உங்களுக்கு? கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா பார்க்கிங் வேணுமா, இல்ல பார்க்கிங் வித் ஒரு செக்யூரிட்டிக்கு ரூம் மாதிரி ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட வேணுமா, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபுல்லா கட்டிக்கலாமா, இல்ல பார்க்கிங் வந்து வேண்டாம், இல்ல ஒரு கார் பார்க் பண்ற மாதிரி போதும், கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஒரு போர்ஷன் கட்டுங்க, எப்படி வேணும் பால்கனி, எல்லாமே ஃபர்ஸ்ட் வரையறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கை டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சிஸ்டம்ன்றது எப்படி வந்ததுன்னா சிங்கிள் டயர் ஆர் சிங்கிள் லேயர் ஆர்கிடெக்சர். சிங்கிள் டயர் ஆர் சிங்கிள் லேயர் ஆர்கிடெக்சர். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, போனு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது மொபைல் போன். இதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் தான். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சமா டெவலப் ஆச்சு. லேண்ட்லைனே ஒன்று இல்லாம லேண்ட்லைன் இருந்தது. அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் போன் வந்துச்சு. லேண்ட்லைன்லயே ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது. கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து இப்போ வீட்டுல பர்சனலா பேச முடியல, நம்ம பால்கனில உட்காந்துட்டு ஒரு பிசினஸ் கால் பேசலாம். கார்ட்லெஸ் போன். மொபைல் போனு ஒண்ணு வயரே இல்லாம எப்படா வயரே போல எப்படா காத்து வழியா போகுதுன்றான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மொபைல் போன் ஒண்ணு வரும், யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துருச்சு. இன்னும் அடுத்த டெக்னாலஜி என்ன வரும் நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டெக்னாலஜி இருக்கும் நமக்கு தெரியாது, வளர்ந்துனே போகுது. அதே மாதிரிதான் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சருங்கிறது என்ன இருக்குன்னா, அப்ளிகேஷன் சர்வர் இரண்டுமே ஒரு சிஸ்டம்ல தான் இருக்கும். ஒரே சிஸ்டம்லயே அந்த சிஸ்டம்ல தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனும் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் தேவையான டேட்டா பேஸும் அங்கேயே இருக்கும். இதுக்கு பேரு சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்வாங்க. சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்ல என்ன ப்ராப்ளம்னா, ஒருத்தர் தான் அட் டைம் லாகின் பண்ண முடியும், மோர் தென் 1% யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, இதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சாங்க? சர்வரை கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷனை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. அப்ப என்ன, இந்த அப்ளிகேஷன் 2-3 சிஸ்டம்ல இருக்கலாம். எல்லா சிஸ்டம் வழியாவும் என்ன பண்றாங்க, டேரக்டா ஒரே ஒரு சர்வர் தான் கான்டாக்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த சர்வர்ல இருந்து எடுத்துக்கிறீங்க, நீங்க கொண்டு போய் வைக்கணும்னா அந்த சர்வர்ல கொண்டு போய் வச்சிடலாம். அப்ப வச்சதுக்கு அப்புறம் அதை இன்னொருத்தராலும் பார்க்க முடியும். அப்ப என்ன, அட் அ டைம் மோர் தென் 1 யூசர் வந்து ஒர்க் பண்ண முடியுது. இவன் சேல்ஸ் ஃபுல்லா பாத்துக்கிறான், இவன் பர்ச்சேசஸ் பாத்துக்கிறான், இவன் அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறான், அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துக்கிறான். எல்லாருக்கும் தேவையான டேட்டாக்கள் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஸோ ரெண்டா பிரிச்சாங்க. இதுக்கு பேரு 2 டயர் ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை N டயர் ஆர்கிடெக்சர் இல்ல 3 டயர் ஆர்கிடெக்சரா மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க? இப்ப இந்த 2 டயர் ஆர்கிடெக்சர்ல இந்த சிஸ்டம் எல்லாம் ஒரே பேட்டர்னா தான் இருக்கணும். ஒரே பேட்டர்னா எல்லாமே டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, இதை 3ஆ பிரிச்சாங்க. சரி, இது 2ஆ பிரிக்கும் போது இதுக்கு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒன்னு பிரசன்டேஷன் லேயர்னு சொன்னாங்க. நம்மள அதான் பிரசன்ட் பண்ணது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் யாரு என்னன்னு தெரியணும் அவசியமே கிடையாது. அது என்ன மாதிரியான டேட்டா பேஸ் எல்லாம், எனக்கு அதோட டிசைன்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன, ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா ஒர்க் பண்ண தெரியணும், எஸ் நோ கொடுக்க தெரியணும், கிளிக் பண்ண தெரியணும். அதுதான் இந்த அப்ளிகேஷன் பார்த்துக்கும். நான் என்ன நினைக்கிறேங்கிறத பார்த்து சர்வர் கிட்ட போய் சொல்லும், இது கேட்கறாரு, அது இருக்குதா இல்லைன்னு கொண்டு வந்து தரும். அப்போ பிரசன்டேஷன் லேயரை பிரிச்சுட்டாங்க. பிசினஸ் லேயரையும் டேட்டாபேஸ் லேயரையும் ஒன்னு பேக் எண்ட்ல வச்சிருப்பாங்க. டேட்டாபேஸ் லேயர் கண்டிப்பா பேக் எண்ட்ல தான் இருக்கும். பிசினஸ் லேயரை பேக் எண்ட்லயோ இல்ல ஃப்ரண்ட் எண்ட்லயோ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இது 3ஆ பிரிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர்னு 3ஆ பிரிக்க ஆரம்பிச்சோம். எப்படி, இந்த எண்ட் யூசர் வந்து டெஸ்க்டாப்பா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸா இருக்கலாம். ஒருத்த வந்து யூனிக்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், இன்னொருத்த லினக்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், இன்னொருத்த விண்டோஸ் பிளாட்ஃபார்மா இருக்கலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது ஒரு பிரசன்டேஷன் லேயர். இந்த பிரசன்டேஷன் லேயர் ஒர்க் பண்ற எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரே ஒரு சர்வர்ல போய் கனெக்ட் ஆகும். அது அப்ளிகேஷன் லேயர். அங்க என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு வருது, அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும், டைரக்டா போய் பேக் எண்ட்ல கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி 3 லேயரா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த லேயர்ஸ் இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரசன்டேஷன் லேயர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயரை சேஞ்ச் பண்ண வேண்டாம், சர்வர் பேக் எண்ட் டேட்டாபேஸ் லேயரை கரெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ அப்ளிகேஷன் நல்லா இருக்கு, பிரசன்டேஷன் லேயர் நல்லா இருக்கு, டேட்டாபேஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியிருக்கு, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் லேயரை மட்டும் தனியா ஹேண்டில் பண்ணலாம். புரியுதா? இப்ப நம்ம ஒரு மொபைல் போன் வாங்குறோம், ஸ்மார்ட் போன்ல அந்த ஃபெசிலிட்டியில ஒரு பேசிக் போன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாப் ஒரு பீஸா இருக்கும், பாட்டம் ஒரு பீஸா இருக்கும், சென்டர் ஒரு பீஸ் இருக்கும்.
சென்டர் பீஸ்ல தான் முக்கியமான எல்லா காம்பனன்ட்ஸுமே இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து அந்த டச் இல்ல, அப்போ இந்த நம்பர் பேட் எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்பர் பேட் மட்டும் தூக்கி போட்டு வேற நம்பர் பேட் புதுசா வாங்கி போட்டுக்கலாம். கம்பெனி இதோ லோக்கல்லையோ, அப்போ போன் திரும்பி புதுசாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இப்படி இல்லாம ஒரே காம்பனன்ட் இருந்தா ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன என்டையர் போனே வேஸ்டா போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சு சிங்கிள் டயர், 2 டயர், 3 டயர் ஆர் N டயர் அப்படின்னு பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்குது, நெட்வொர்க் எஃபிஷியன்டா இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ண முடியுது, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்னாலும் பரவாயில்லன்னு ஒரு டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட சொல்றாங்க. புக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சருக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, நான் சொல்ற விஷயங்கள் தான். சர்வரும் அங்கேயே தான் இருக்கும், அப்ளிகேஷனும் அங்கேயே தான் இருக்கும், ஒருத்தர் அட் அ டைம் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இது பேர் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் நெட்வொர்க் சிஸ்டம் என்ன சொல்றான்? ஆர்கிடெக்சர் இஸ் அ டேர்ம் ஆஃப் டிஃபைன் தி ஸ்டைல் ஆஃப் டிசைன். ரொம்ப நேரம் கார்ல வச்சிருந்தாப்பா, கஷ்டமா இருக்கு. ஆர்கிடெக்சர் இஸ் அ டேர்ம் ஆஃப் டிஃபைன் த ஸ்டைல் ஆஃப் டிசைன் அண்ட் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் used generally for building and other physical structure. In e-commerce, it denotes the way network structure are built. என்ன சொல்றான்? E-commerce runs through network connected system. More than one system, remote இருக்கக்கூடிய சிஸ்டம் கனெக்டடா இருந்துதான் இ-காமர்ஸ் பண்ண முடியுமே தவிர்த்து நெட்வொர்க்னு ஒரு சிஸ்டம் செட்டப் இல்லாம இ-காமர்ஸே கிடையாது. Network systems can be have 2 types of architecture. One is 2 tier architecture or 3 tier or N tier. Both are same the meaning. சரி, இந்த 2 tier architectureல என்ன சொல்றான்? ஒன்னு பேர் கிளைண்ட், இன்னொன்னு பேர் சர்வர். சர்வருங்கிறது என்ன? பேக் எண்ட்ல இருக்கக்கூடியதுதான் சர்வர். இப்ப நீ ரெஸ்டாரண்ட் போற, ரொம்ப சின்னதா ஒரு தெரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி கடையில போற, இல்ல தள்ளுவண்டி கடையில போறனா, அவனே தான் டிஃபனும் செய்வான், அவன் தான் டிஃபன் வச்சும் கொடுப்பான். அவனுக்கு வச்சு கொடுக்குறது ஒரு ஆள் இருக்கவே மாட்டான். நீ சாப்பிட்டு வச்சு பாரு, அந்த பிளேட் அவனே தான் கழுவான். ஒரு ஆள் தான், ஒன் மேன் ஷோ. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அதான் பண்ண முடியும். அவனே இட்லியோ தோசையை சுடுவான், இல்ல ஏதாவது சட்னி செஞ்சு வச்சிருப்பான். நம்ம கேட்கும்போது சார் இருங்க சார் 2 இட்லி வச்சு கொடுப்பான். அவன் டக்குன்னு போய் இட்லி சுடுவான், டக்குன்னு இட்லி எடுத்து கொடுப்பான், பிளேட்டை கிளீன் பண்ணுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல போனா உங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறவன் ஒருத்தனா இருப்பான், குக் பண்ற வேற இருப்பான். ரெண்டும் பிரிஞ்சிடறாங்க. அதை விட இன்னும் பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா டை போலாம் கட்டுன்னு ஒருத்தர் வருவாரு, அவர் ஆர்டர் எடுப்பாரு, அவர் போய் இன்னொரு பையன் கிட்ட கொடுப்பாரு, அந்த பையன் ஓடி போய் உள்ள ஆர்டர் பண்ணி எடுத்துடுவான். அப்ப ரோல் பிரிச்சுக்கிறாங்க. சர்வர் அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்றவர், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அவர் முன்னாடி இருந்து ஒர்க் பண்றவர். இது 2 டயர். இன் 2 டயர் நெட்வொர்க் ஒன்னு பேர் கிளைண்ட், அதுதான் யூசரோட இன்டராக்ட் பண்ணுது. சென்ஸ், ரிக்வெஸ்ட், சர்வர் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுது. அண்ட் சர்வர் ரெஸ்பான்ஸ் டு தி ரிக்வெஸ்ட் பை ஃபெச்சிங் தி டேட்டா ஃப்ரம் இட். கிளைண்ட் என்ன பண்ணுது? வந்திருக்கிறவரு இந்த டீடைல்ஸ் கேட்கிறாருன்னு சர்வர் கிட்ட சொல்லுது. சர்வர் என்ன பண்ணுது? தாங்கிட்ட அந்த டீடைல்ஸ் இருக்கான்னு பாக்குது. இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் என்னவோ அதை கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. இல்லைன்னா இது ஒரு டீடைல்ஸ் இல்லைங்கிறத சொல்லுது. இந்த டிரான்சாக்ஷன் தான் கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க 2 டயர் ஆர்கிடெக்சர்ல. In a 2 tier network, client user sends request to the server and server responds to the request by fetching the data from it. The 2 tier architecture is divided into 2 series. One is presentation layer or presentation tier. Second is database layer. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். presentation tierல என்ன சொல்றாங்க? This is the interface. நம்மளோட இன்டராக்ட் பண்ணக்கூடியதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. That allow user to interact with the e-commerce, m-commerce vendor. இது வழியா தான் நீ வெண்டார கான்டாக்டே பண்ற. User can log in to an e-commerce vendor through this tier. This application also connects server or database tier and displays the vendor, price, products, etc. Database tier என்ன பண்ணுது? The product of data, price, customer data எல்லாமே இங்க தான் ஸ்டோர் ஆகுது. Related data are kept here. User has not accessed the data information at this level, but he or she can display the data from here. இங்க பாரு, இது கிளைண்ட். டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ், எல்லா சிஸ்டம் நேரா ஒரே ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுது. ஒரு டேட்டாபேஸ் வழியா இன்ஃபர்மேஷன் அங்க நம்ம கொடுக்குது. சும்மா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் படிச்சுக்கோங்க, பெரிய விஷயம். இதே 3 டயர் ஆர்கிடெக்சர் இந்த 3ஆ பிரிச்சிடறாங்க. பிரசன்டேஷன் லேயர் ஒரு இடத்துல போயிடுது, அப்ளிகேஷன் லேயர் ஒரு இடத்துக்கு போயிடுது, அண்ட் டேட்டாபேஸ் லேயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ப்ரௌசர் மட்டும் இருந்தா போதும், உங்களோட சிஸ்டம்ல ப்ரௌசர் இருந்தா போதும். ப்ரௌசர் வழியா நீ ஒரு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணும்போது இந்த ப்ரௌசர் என்ன பண்ண நேரா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வருது. அப்ளிகேஷன் வழியா என்ன பண்ணுது? டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ 3ஆ பிரிஞ்சிடுது. 3 tier architecture is a software design pattern and well established software architecture. Is 3 tier or ஒன்னு presentation tier, application tier and data or database tier. ப்ரீவியஸா என்ன? presentation tier, database tier தான். இந்த presentation tier குள்ளவே application tier வந்துடும். ஓகேவா?
3-tier architecture is a client-server architecture in which the functional process logic, data access, compute data storage, and user interface are developed and maintained as an independent module. ஓகேவா? சரி, இந்த presentation layerல என்ன சொல்றான்? Occupies the top level and display information related to services available. Top level, நம்மளோட interact பண்ணக்கூடிய first level இங்க தான் இருக்குது presentationல. Occupies the top level and displays information related to services available on websites. This tier communicates with the other tier by sending results to the browsers and other things. Application layer or middle tier layer, இல்ல என்ன சொல்றான்? It is also called middle tier or logic tier or business logic. Business logic நான் உன்னை கேட்கிறேன், if this condition exists, you do it. If this condition not exists, you do it. அப்படிங்கறத இங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க தான் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிருக்கான். அப்ளிகேஷனை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய browsers தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்குது. ஓகேவா? This tier is pulled from the presentation tier. It controls the application functionality by performing detailed processing. Okay. Database tier na enna? Backend la irukக்கூடிய எல்லாமே ஸ்டோர் பண்ணிருக்க கூடியது. This tier houses the database server where information is stored and retrieved data. The front end presentation tier பாரு, ஒரு ஒர்க் ஸ்டேஷனா இருக்கலாம், ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு டெஸ்க்டாப்பா இருக்கலாம், மொபைல் போன் என்னவா வேணா இருக்கலாம். இது மூணுமே பிரசன்டேஷன் டயர். இவங்க நேரா எதை ஆக்சஸ் பண்றாங்க? சர்வர் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றாங்க. இந்த சர்வர் என்ன பண்ற? அப்ளிகேஷன் வழியா பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் ஆக்சஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இதை மேனேஜ் பண்றது ஈஸி அப்படிங்கிறது தான் 3-tier ஆர்கிடெக்சர். அதே 2-tierல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டாபேஸ் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பிரசன்டேஷன் லேயர் எல்லாமே ஒரே இடத்துல தான். ஓகேவா? விச் ஆர்கிடெக்சர் யூஸ் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்த விஷயம். ஓகேவா? சரி, மொபைல் காமர்ஸ். எப்படி மொபைல் காமர்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் காமர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. காமர்ஸ்க்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருந்தது, லைக் இன்னும் அந்த பார்டெக் சிஸ்டம். அப்புறம் காமர்ஸ். இதே காமர்ஸை நான் சிஸ்டம் வழியா பண்ணும்போது இ காமர்ஸ்னு சொன்னோம். இ காமர்ஸ் தான் நம்ம எல்லா இடத்துலையும் லேப்டாப்பை தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை, மூவ் பண்ணிட்டே இந்த பிசினஸ் பண்ணலாம். ஆன் த மூவ். இப்போ போயினே இருக்கிறோம், இங்கே ஆஃபீஸ் போறதுக்குள்ள என் பேங்க் பேலன்ஸ் பார்த்துடலாம், இல்லை நான் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண போறேன், டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடியே கேஷ் டெபாசிட் ஒரு மாடல் இருக்கு ஆப்ல, அதை ஓப்பன் பண்ணி நான் 500 rupees ஒரு 10 எடுத்துட்டு வரேன், 5000 rupees போட்டு ஒரு கோடு அமைச்சிடும். நேரம் பேங்க்ல அந்த கோடு காட்டின போதும் கேஷை வாங்கி டெபாசிட் பண்ணிடுறோம். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன தேவைப்படுது? எனக்கு மொபைல் காமர்ஸ் தேவைப்படுது. ஸோ மொபைல் காமர்ஸ் எது வழியா நம்ம பண்றோம்? ஒன்று மொபைல் போன், எக்ஸாக்ட்லி மொபைல் போன், இல்லைன்னா டேப்லெட் பிசிஸ், இல்லைன்னா அந்த ஐபேட், இல்லைன்னா பிடிஎஃப், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொருட்களை டெலிவரி பண்ண போறோம்னா உங்கள்கிட்ட சிக்னேச்சர்லாம் வாங்கணும் இல்லையா? அவன் வந்து கிட்ட மொபைல் போன் மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வருவோம். அதை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்ததுமே என்ன பண்ணுவான்? கொடுத்துட்டு அந்த பார்கோட் வழியா ஸ்கேன் பண்ணி உங்களை அந்த மேல ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் இருக்கும், சைன் பண்ண சொல்லுவோம். சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓகேன்ட்டானா இது வழியா என்ன ஆயிடுது? இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அவன் அங்கங்க மோடம் செட் பண்ணியிருப்பான் அந்த கம்பெனியோட. மோடம் வழியா ரீச் ஆகி ஸ்ட்ரெயிட்டா சர்வருக்கு போய் ஆயிடுது. அப்போ மூவிங்லேயே இந்த பிசினஸ் முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் மொபைல் காமர்ஸ். எம் காமர்ஸ் ஷார்ட்டா. எம் காமர்ஸ், மொபைல் காமர்ஸ் இஸ் த buying and selling of goods and services through wireless handheld devices such as cellular telephone or personal digital assistant called PDA. M-commerce enable the users to access the internet without needing to find a place to plug. இ-காமர்ஸ்ல உனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது, அதை பிளக்இன் பண்ணி நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் தேவைப்படுது. எம்-காமர்ஸ்ல அப்படி கிடையாது. இப்போ இங்க பிளக் பண்ணி ஒர்க் பண்ண அவசியம். அப்கோர்ஸ் பேட்டரி இருந்துச்சுன்னா, பேட்டரி நல்லா இருக்கு, சார்ஜ் இருக்குன்னா அவசியம் இல்லை. இன்டர்நெட்டுக்கும் உங்களுக்கு கேபிள்லாம் தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக இன்டர்நெட் அவைலபிளா. ஓகே, யூசர் வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணி அவர் பண்ணக்கூடிய எல்லா பிசினஸ்க்கு பேரு which is called as a மொபைல் காமர்ஸ். இதுல எப்படி வருது? கிளைண்ட் சும்மா நம்ம டெய்லி யூஸ் பண்றது தான் மொபைல் போனு, அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் எல்லாமே. அதோடைய ஒர்க் ஃப்ளோ டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க ஈஸியா. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். மொபைல் வழியா நீ ஆர்டர் பண்ற, ப்ரௌசர் ஓப்பன் பண்ற, ஆர்டர் பண்ற, உன் ஆர்டர் எடுத்துக்கிறான், அங்க போய் சர்ச் பண்றான், ஆர்டர் கல்யாணம் ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் கொடுக்குறான், பொருள் அவன் கைக்கு வந்து பேக் பண்ணி உங்ககிட்ட அனுப்புறான், ரிசீவ் பண்ணிக்கிற, மொபைல் வழியாவே பேமெண்ட் பண்ணலாம், இல்ல வேற எதாவது மோட்லயும் பேமெண்ட் பண்ணலாம். யா சரி. இப்போ ரிஸ்க் எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. இப்போ ஒரு கடைக்கு போற ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குற, வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பாக்குற, பிஸ்கெட் வந்து ஒரு ஸ்மெல் வருது. என்னடா ஸ்மெல் வருது, நல்லா இல்லையே அப்படின்ட்டு டக்குன்னு எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்தா ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு.
இப்ப நீ போய் கடையில போய் கொடுக்குற, ஆனா எக்ஸ்பைரி டேட் முடிச்சு அவனும் வாங்கி பார்ப்பான். ஐயோ சாரி தம்பி, அதை ரிட்டர்ன் பண்ணிக்கணும் மறந்துட்டேன், இந்த அவனோட 10 ரூபாய் இல்ல வேற ஏதாவது வாங்கிக்கிறியா, வாங்கிக்கலாம். இதுதான் நார்மல் மெத்தட். ஏன்னா இந்த மாதிரி டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய ஃபேஸ் டு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அந்த கடை பக்கம் நிறைய தடவை நீ போற, அந்த கடை பக்கம் நிறைய தடவை நீ போற, அந்த கடைக்காரரை பாக்குற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவர் வந்து ஒரு நியாயமாவும் பண்ணுவாங்க. சில சமயம் நல்லா இருக்கேப்பா என்னப்பா அப்படின்னு, அங்கிள் நல்லா அங்கிள், சரி கொடுப்பா போப்பாங்க, ஃபேஸ் வேல்யூ. இதே இ காமர்ஸ் பண்ணும்போது அவன் முகமே நமக்கு தெரியாது, யாருன்னு கூட தெரியாது, எந்த ஊரும் கூட தெரியாது. ஆனா இ காமர்ஸ் பண்றோம், எலக்ட்ரானிக் வழியா பண்றோம். சும்மா ₹1, ₹2, ₹10 கோடி கணக்குலயும் பிசினஸ் பண்றாங்க. அப்போ முன்ன பின்ன முகம் தெரியாத ஒரு ஆளு, முன்ன பின்ன ஒருத்தர் பார்த்ததும் இல்ல, இந்த மோட் எல்லாமே புதுசு. ஏதோ நெட்ஒர்க்ல போதுன்றான், டேட்டா போதுங்கிறான், டேட்டா என்ட்ரைசேஜ் பண்ணுறான், பேங்க் டீடைல்ஸ் தரேன், பேமெண்ட் போகுது, பேமெண்ட் எல்லாமே ஒரு மாயை மாதிரி, இல்யூஷன் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாயையிலும் இல்யூஷன்லயும் நிறைய ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. நேர்லயே ரிஸ்க் இருக்கு. நீ போய் பால் வாங்குற, வாங்கி வந்து வீட்டுல பால் காய்ச்சறோம், கெட்டு போகுதுன்னு சொல்லி கடைக்காரங்க கொடுத்தா, ஏமா நான் கொடுத்ததுதான் எப்படி சொல்றேம்மா, உங்க வீட்டுல இந்த பழைய பால் நீ காய்ச்சிட்டு கெட்டு போச்சுன்னு சொல்லி வந்து என்கிட்ட கொடுத்து வேற பால் வாங்கிக்கோன்னு வச்சோம், அதெல்லாம் திரும்பி தர முடியாதுமா அப்படி கூட சொல்லுவாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த அவர்கள் சீரியல் நம்பர் போட்டு அந்த பால் கவர் தராரு, ஒரு 50 ரூபா கொடுக்குறோம், ஒரு பால் கவர் வாங்கி போறோம், வீட்டுக்கு போறோம், காய்ச்சலும் கெட்டு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரஸ்டின் அடிப்படையில தான் ஓடுது. இப்போ இ காமர்ஸ்ல ஒரு 10,000 பொருள் வாங்குற, உள்ள வந்து பார்த்தா அந்த பொருளே இல்ல அதே பொருள்ல வேற கலர் கட்ட, வேற கலர் வந்துச்சு, வேற மாடல் கட்ட, வேற மாடல் வந்துருச்சு. அப்ப என்ன ஆகுது? தேர் ஆர் சம் இஷ்யூஸ் இருக்கும், ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. அப்போ அந்த ரிஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க? ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டட் டு இ காமர்ஸ். ரிஸ்க் இன் இ காமர்ஸ் என்விரான்மெண்ட் என்ன சொல்றான்? ரிஸ்க் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ். ஒரு ரிஸ்க்குங்கிறது என்ன? அது எனக்கு என்ன ஒண்ணா லாஸ் கூட கொடுக்கும்ன்றது தான். The same may be result of intentional or unintentional action by an individual. ஒரு ரிஸ்க் உனக்கு எப்படி வரலாம்? ஒருத்தன் வேணுனே பர்பஸாவும் பண்ணலாம், பை ஆக்சிடென்டலாவும் உனக்கு அந்த ரிஸ்க் இருக்கலாம். ரிஸ்க் அசோசியேட்டட் வித் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் ஆர் ஹை கம்பேர்ட் டு ஜெனரல் இன்டர்நெட் ஆக்டிவிட்டி. ஜெனரல் இன்டர்நெட் ஆக்டிவிட்டி நான் இப்ப இமெயில் பாக்குறோம், ஒரு வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்றோம் அப்படிங்கிறத விட இ காமர்ஸ் வழியா அந்த பிசினஸ் பண்ணும்பொழுது லாட் ஆஃப் ரிஸ்க் இஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஒரு பிரைவசியே இல்லை, நம்ம டேட்டா முதல்ல பப்ளிக்கா வெளில போகுது. என் டேட் ஆஃப் பர்த் வெளில போகுது, ஜெண்டர் வெளில போகுது, பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் வெளில போகுது, அந்த அட்ரஸ் வெளியில போகுது, என்னோட பேங்க் டீடைல்ஸ் வெளில போகுது. அஃப்கோர்ஸ் 1-2 விஷயங்கள் தான் பேங்க் டீடைல்ஸ் போகுது, ஈவன் ஓடிபி கூட என்டர் பண்றோம், ஆனா அது என்கிரிப்டட் ஃபார்மேட்ல போகுது, அதை அவனே கண்டுபிடிக்க முடியாது வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்ன சொல்றான்? There are often issues of security and privacy due to lack of personalized digital access knowledge. நமக்கு வந்து சரியா நாலேஜ் இல்லாததுனாலயோ, நம்ம டேட்டாவை பர்சனலா கொடுக்குறோம் இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்றதுனாலயோ ஒரு பிரைவசி போறது சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உனக்கு வந்து அஜித் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோ, ஒரு அஜித் ஃபேனோ இல்லை விஜய் ஃபேனோ ரஜினி ஃபேனோ, முதல்ல டெலிஃபோன் டைரக்டரின்னு ஒன்று இருக்கும், சென்னை டெலிஃபோன்ஸ். சென்னையில் எல்லாரோட இதுவும் தெரியும். இப்போ ரஜினிகாந்தோட வீடு வந்து போயஸ் கார்டன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோ. நேரம் நான் போயிட்டு ரஜினி வீட்டுடைய நம்பர் சர்ச் பண்ணி எடுத்துட்டு, ரஜினிகாந்த் நம்பர் போட்டுருக்காங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ ரஜினிகாந்த் எப்படி இருக்குன்னு பேசிட முடியுமா? நான் கொடுக்கணும். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்கள இந்த விவிஐபிஸ் நம்பரை அதுல கொண்டு வர மாட்டாங்க. யோசனை பண்ணிப்பாரு, கலைஞருடைய ஃபோன் நம்பர், ஸ்டாலின் ஃபோன் நம்பர், ஆக்ட்ரஸோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும், நியாயமா டேட்டாபேஸ்ல இருக்கணும். ஸோ அவங்களே எலிமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைவசி அவங்களுக்கு பாதிக்கும். நம்ம ஃபோன் பண்ணி, இப்ப எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க, மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, லேண்ட்லைன் தான் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி எடுப்பான். சார் ஐயா ஷூட்டிங் போயிருக்காரு, நீங்க அப்புறம் கால் பண்ணி நேரில் வாங்கன்னு வச்சிடும், ஓகே தான். பட் சில சமயங்கள்ல இந்த பிரைவசி எல்லாம் பாதிக்கும், பிகாஸ் ஆஃப் நம்ம டேட்டா வெளில போறதுனால. குவாலிட்டி இஷ்யூ. நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும், அதோடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்திருக்கும், ரொம்ப அழகா இருந்திருக்கும், கலர் வந்து பார்த்தா இப்படி ஒரு வயலட் கலரா அப்படி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மட்டமான பெயிண்ட் அடிச்ச வயலட் கலரா இருக்கும், போட்டோஸ்ல அப்படி தெரியாது நமக்கு. ஸோ குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்க சான்சஸ் இருக்கு ஆன்லைன் பிசினஸ்ல. தெர் ஆர் குவாலிட்டி இஷ்யூ ரைஸ்ட் பை கஸ்டமர்ஸ் ஆஸ் த ஒரிஜினல் ப்ராடக்ட் டிஃபர் ஃப்ரம் த ஒன் தட் வாஸ் ஆர்டர். நான் ஆர்டர் பண்ணும்போது இப்படி இல்லையே, வேற மாதிரி இருந்தது அப்படின்னு இருக்க சான்ஸ் இருக்கு. டிலே இன் கூட்ஸ் அண்ட் ஹிடன் காஸ்ட். இப்போ உனக்கு சொல்லும் போது என்ன பெருசா ₹625 அப்படின்னு பெருசா போடுவாங்க, மட்டும் சின்னூண்டு போட்டுருப்பான், டெலிவரி சார்ஜஸ் ₹100 எக்ஸ்ட்ரா அப்படின்னு. நம்ம அதை படிச்சிருக்கவே மாட்டோம். வந்து டெலிவரி பண்ணும்போது சொல்லுவான், சார் 725. ஏன் 725? நல்லா படிச்சு பாருங்க சார். என்னையா இது, நமக்கு இது யோசிக்கவே இல்லையே. 625 பிளஸ் 18% ஜிஎஸ்டி கம்மியா சின்னதா போட்டிருப்பான், நமக்கு தெரியாது. இல்லை ஹிடன் காஸ்டோ இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா பண்ண முடியாததோ இஷ்யூ இருக்குது. பிளஸ் டிலே. கடைக்கு போற ஒரு பொருளை வாங்குற உடனே வாங்கி வந்துடுற,
காமர்ஸ்ல ஆர்டர் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் சொல்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி டிலேவா வரும்போது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீட்ஸ் ஆக்சஸ் டு இன்டர்நெட் அண்ட் லேக் ஆஃப் பர்சனல் டச். எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய நாலேஜ், பர்சனல் டச்லாம் இல்ல. வேற ஒருத்தரை விட்டு நம்ம பண்ண சொல்றோம். இல்ல நமக்கு அது பண்ணவே தெரியாதனால ஒரு சில விஷயங்கள் நம்மள என்ஜாய் பண்ண முடியாம போகுது. The e-commerce requires an internet connection with an extra expensive lack of personal touch. Security and credit card issues. நம்ம கார்டோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். சில நமக்கே ஒரு மெசேஜ் வரும், உங்களோட சிவிவி நம்பர் யாராவது கேட்டா கொடுக்காதீங்க, ஓடிபி நம்பர் கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா கார்டு நம்பர் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா எந்த கார்டு வழியா பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்றான், there is cloning possible of credit cards and debit cards which possess security threat. நம்பி கொடுக்குறோம் என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட நெட்வொர்க் சிஸ்டம், நம்மகிட்ட ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. There is a great need of not only digital infrastructure but also network expansion of roads and railways which remain substantially challenging in developing the countries. இப்ப நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு நெல்லூர் போயிருந்தேன். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நீ நெல்லூருக்கு வரேன், அங்க எனக்கு சிக்னல் கிடைக்குமா, அது கொஞ்சம் கிராமமாச்சு அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, அந்த பிசினஸே அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு அடிப்படை சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஆர் எனி அதர் ஃபெசிலிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமும் இ-காமர்ஸ்ல ஒன் ஆஃப் த திங். ப்ராப்ளம் ஆஃப் anonymity. There is a need to identify and authenticate users in the virtual global market where anyone can sell to or buy from anyone, anywhere from. டிஜிட்டல் மார்க்கெட்ல யார் வேணா உள்ள வராங்க, எங்கேருந்து வேணா சேல் பண்றாங்க, எங்கேருந்து வேணா வாங்குறாங்க, யார் வேணா உள்ள வராங்கன்றதுல ஒரு விதமான செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு கடைன்னு போனோம்னா அந்த கடைன்றது ஒரு பில்டிங். அந்த பில்டிங் நம்ம அட்வான்ஸ் பண்ணி இன்டீரியர் பண்ணி ஒரு கடை நடத்துறான். ஓரளவுக்கு அவன் நியாயமானவனா இருப்பான். பொருள் வாங்குறான், நம்ம கண்ணால பிசிக்கலா பாக்குறோம். அப்புறம் அவரை 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது பழகிறோம். ஆனா எப்படின்னு இருக்கீங்க, எந்த ஊருக்கு நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாங்க, நம்ம ஊர் நல்ல ஊரு, எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஒரு பைண்டிங் நமக்குள்ள ஃபார்ம் ஆகுது. ஆனா இன்டர்நெட் பிசினஸ்ல ஜஸ்ட் ஆடு, யூசர் நேம், பாஸ்வேர்டு, எங்கேருந்து வாங்குறான், எங்கேருந்து விற்கிறான், நமக்கு அவனுக்கு என்ன பைண்டிங், என்ன கேரண்டி தரான், இது எல்லாமே இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ரிஸ்க். ப்ராப்ளம் ஆஃப் anonymity. Repudiation of contract. Repudiation and goodwill. There is a possibility that electronic transaction in the form of contract, sale or purchase by the trading partners or customer may be denied. நான் சொல்லவே இல்லை. நம்மகிட்ட தெரியாம ஒரு டிக் வாங்கியிருப்பான், நம்ம எங்கேயோ ஓகேன்னு கொடுத்துருப்போம், அது இடத்துல ஒரு டிக்கா இருக்கும். அந்த டிக்கை என்ன பண்ணணும்னா, நம்ம சொல்ற எல்லா கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிற மாதிரி நாளைக்கு வந்து நிற்பான், நீ வேற எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ கான்ட்ராக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ்லாம் இருக்கு. பாயிண்ட் இருக்கு, நிறைய இருக்கா. சரி, இதோட போதுண்டா, ஐ ஹேவ் சம் ஒர்க். ஓகேவா, நம்ம இதை அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரி, இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, கொஞ்சம் டைமோட வாங்க, டைமோட வாங்க, ஒழுங்கா படிங்க, நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு எனக்கு எலெக்ஷன் டியூட்டி இருக்கு, நான் 7 மணிக்கெல்லாம் பூத்துக்குள்ள போயிடணும். அதனால மணிகண்டன் சார் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுப்பார். ஓகேவா, நான் உங்களுக்கு அதை மெசேஜ் கன்ஃபார்ம் பண்றேன். See you all, bye. Okay, sir. Thank you, sir.